வாட்ஸ்அப் ஆர்டர் ஏன் எடுக்க மாட்டீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, வந்த வழியை மறந்துடாதீங்க அப்படிலாம் ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுங்க. ரீசன் இது தான். நானும் எத்தனை வீடியோவில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. வாட்ஸ்அப்பில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். அது என்னன்னு நான் சொல்லலை. ஒரு சில இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பேன், இதுதாங்க இஷ்யூ. ஓகேவா, டக்குன்னு இந்த மாதிரி ஆகிடுது, கஸ்டமரோட டேட்டா எல்லாமே அழிஞ்சு போயிடுது. திரும்ப 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் ஓப்பன் ஆகுது. ஓகேவா, ஸோ இதுதான் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நடக்குது. அதனால தான் நாங்கள் வாட்ஸ்அப் வேணான்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு ஆப்பில் எடுக்கிறோம். ஆப்பில் வர ஆர்டர் இது. ஸோ இன்றைக்கி வந்து ஆர்டர் இது எல்லாமே 11ஆம் தான் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி போன சண்டேலேருந்து இந்த சண்டே வரைக்கும் எவ்வளோ ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். ட்ரஸ்டபிளா அப்படின்னு ஒரு சில பேர் கேட்குறீங்க. எல்லாருமே ட்ரஸ்ட் பண்ணி தான் ஆர்டர் பண்ணுறாங்க. நீங்களே பாருங்கள். புக் பண்ண தெரிஞ்சவங்க ஈஸியாக புக் பண்ணுறாங்க. புக் பண்ண தெரியாதவங்க தான் ஏதாவது ஒரு கொலாப்ஸ் பண்ணிடுறாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன். சக்ஸஸ் ரேட்டுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்குது, ஃபெயிலியர் ரேட் கம்மியாக தான் இருக்குது. அந்த ஃபெயிலியருங்கிறது என்னென்னா, அவங்க பேமெண்ட் பண்ணும்போது ஏதாவது பண்ணியிருப்பாங்க, அந்த இடத்துல வந்து ஃபெயிலியர் ஆகும். ஸோ அந்த ஃபெயிலியர்ன்ற பேமெண்ட் எல்லாமே உங்ககிட்டயே தான் இருக்கும், அது எங்களுக்கு வராது. ஸோ நீங்கள் ஆஃப்டர் 10 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஆப்குள்ளே போனோடனே நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணாமல் சைன் அப் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு சைன் அப் பண்ணும்போது ஒரு கஸ்டமர் ஐடி மாதிரி க்ரியேட் ஆகும் உங்களுக்கு, அவ்வளோதான். ஸோ போன சண்டேலேருந்து இந்த சண்டே வரைக்கும் எவ்வளோ ஆர்டர்னு பாருங்கள். 1713 ஆர்டர் இப்போ வரைக்கும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் காமனாக ஃபெயிலியர் ரேட், சக்ஸஸ் ரேட் காட்டுறேன். ஸோ இதெல்லாமே எனக்கு பேக் எண்டில் நான் பார்த்துட்டு இருக்க விஷயங்கள். உங்களுக்கு சொன்னால் ஒரு 100 பேரில் 5 பேருக்கு இல்லை 10 பேருக்கு புரியுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் வாட்ஸ்அப் திடீர்னு எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆர்டர் புக்குடு மெசேஜ் பண்ணியிருந்தா ஓகே. இந்த ஆர்டர் புக்குடு மெசேஜ் இல்லை அப்படின்னா அவங்க பேமெண்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நாளைக்கு நாங்கள் பார்க்கும்போது அந்த டேட்டா எதுவுமே இருக்காது. அப்போ அவங்களோட நிலைமை எப்படி இருக்கும், அவங்க இடத்துல தான் நம்ம யோசிக்கணும். ஸோ இதுக்காக தான் நாங்கள் வாட்ஸ்அப் ஆர்டரை க்ளோஸ் பண்ணோம். ஓகேவா, ஏன்னா அடுத்த நாள் எங்களுக்கு தலையும் புரியல காலும் புரியல, நிறைய மெசேஜ் வருது, அனுப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க, என்ன நீங்கள் எங்களுக்கு ரெஸ்பான்ஸே பண்ணலான்னு கேட்குறாங்க, ஆனால் மேலே எதுவுமே இருக்காது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணதுனால தான் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒன்லி ஆப்பில் மட்டும்தான் நாங்கள் ஆர்டர் எடுக்கிறோம். ஆப்பில் எத்தனை பேர் புக்கிங் பண்ணியிருக்காங்கன்னு காட்டுறேன். இந்த பின்னாடி பேக்